என்னமாமா இது? நானும் பொறுமையா எத்தனையோ முறை வெளியே போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். கொஞ்சம் கூட அவ பிடி கொடுக்கலாம் என்ன அர்த்தம்? நான் ஆடியும் பாத்துட்டேன், பாடியும் பாத்து, இதுக்கு மேல நான் என்ன செய்யறது? சில நேரத்துல எனக்கும் பொறுமை இழக்குது மாமா. நான் ரொம்ப தான் ஓவரா கெஞ்சறணும்னு தோணுது. நான் பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. அன்னைக்கு ஏதோ கோவத்துல அப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். அதுக்காக நான் காலத்துக்கு வருத்தப்படுறேன். நான் காலத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கேன். என்னால இப்ப உடனே எல்லாம் மன்னிக்க முடியாது. எனக்கு கால அவகாசம் வேணும்னு கேட்டா கூட பரவாயில்ல மாமா. கொஞ்சம் கூட மனசு மாறாம என்னால மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. மாமா, மன்னிப்பு கேட்க வேண்டியது என் கடமை. கேட்டுட்டேன். இதுக்கு மேலே புரியாத புடிச்சா நான் அப்படியே விட்டுருவேன். மாப்பிள மாமா, என்ன மாமா நீங்க மனசார மன்னிப்பு கேட்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. அது மூலமா நீங்க 2 பேரும் சேர போறீங்கன்னு நினைச்சு நாங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா திடுதிப்புன்னு வந்து எனக்கு பொறுமை எழுக்குது அப்படி இப்படின்னு சொன்னா என்ன மாமா அர்த்தம்? எனக்கு இப்படி ஆகுதுதானோ? நானும் மனுஷன் தானே. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. என் மாப்பிள தேவையில்லாம கோவப்பட்டு மறுபடியும் வேதாளத்தை முருகமத்தை ஏத்திடாத மாப்பிள. அப்புறம் மறுபடியும் போய் கோர்ட்டு கேஷன் போய் நிக்க வேண்டியது இருக்கும். இப்பதான் உங்க மனசு மாறி இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதா நல்லது மாப்பிள. சரியா சொன்னையா கருப்பு. எனக்கு அந்த கோர்ட்டு கேஸ் நினைச்சாதாயா பதக்குன்னு இருக்கு. 6 மாசம் 2 பேர்த்தையும் சேர்ந்து வாழ சொன்னாங்க. அதுல இப்ப 3 மாசம் ஓடி போச்சு. இன்னொரு 3 மாசம் தானே ஏதாவது நல்லது நடக்குதான்னு பாப்போம்யா. நீங்க என்னக்கா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? ஏன் மாமா இப்படி பண்ணலாம்ல? எப்படி? கோர்ட்ல கேஸ் ஒண்ணு இருந்தா தானே ஜட்ஜ் அதை விசாரிப்பாங்க. நீங்க விவாகரத்து வேணும்னு சொல்றீங்க, அந்த கேஸே இல்லாம பண்ணிட்டா? என்ன சொல்ற மலரு? நீங்க கொடுத்த கேஸ நீங்களே வாபஸ் வாங்கிருங்க. கோர்ட்டுக்கு போய் என் பொண்டாட்டிய நான் விவாகரத்து பண்ணணுங்கிற முடிவை நான் மாத்திக்கிட்டேன், இப்ப நான் அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிருங்க. கோர்ட் அதை ஏத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை அதோட முடிஞ்சிரும்ல. கேஸே இல்லாட்டி அப்புறம் எப்படி விவாகரத்து கிடைக்கும்? அப்புறம் தமிழும் இந்த வீட்டை தான் இருப்பா, அவளும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாளா மாமா? அப்புறம் நீங்களும் தமிழும் சந்தோஷமா இந்த வீட்டுல வாழலாம்ல. மலரு, எம்பிட்டு பெரிய விஷயத்தை இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட. ஏன் மாமா இந்த ஐடியா ஓகே இல்லையா? ஓகே இல்லையா? எப்படி விஷயத்த சொல்லிருக்க? சட்டியில இருந்தா தானே அகப்பில வரும். மலர் சொன்ன ஐடியா சரியான யோசனை தானே மாப்பிள. சரி, மலர் சொல்றது நல்ல ஐடியா. நீ முதல்ல கோர்ட்ல கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு என்ன வழியா அதை செய்ப்பா. கண்டிப்பானே. ஆமாப்பா பண்ணிடுறேன். மயிலு, அன்னைக்கு நீ என்கிட்ட உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கதா சொன்னல, என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டேன். நான் இப்ப சொல்றேன், எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உன் கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மயிலு. இந்த மாதிரி பொண்ணு என் வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நெசமா தான் சொல்றீங்களா? சத்தியமா மயிலு, உன் மேல சத்தியமா நான் உண்மையதான் சொல்றேன். மயிலு, என்னாச்சு? ஏன் அழுவுற? என்ன ஏமாத்திர மாட்டீங்களே? மயிலு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் ஏன் உன்னை ஏமாத்த போறேன்? இந்த வாழ்க்கை உனக்காக தான் மயிலு, நீ எதுவும் கவலைப்படாத, சரியா? சரிங்க சின்னையா, அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு நீங்க மீன் குழம்பு பிடிக்கும்னு சொன்னதுனால மத்திய மீன் குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன். இருங்க, இந்தாங்க சின்னையா. ஏன் ஊட்டி விட மாட்டியா? மயிலு, சூப்பரா இருக்கு மயிலு. செமையா இருக்கு. உன் கையில எப்படி மத்தி மீன் குழம்பு சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது யாருடா அந்த மயிலு? உங்க புள்ள கூட இருக்காளே, அவதான் மயிலு. அவ பல வருஷமா எங்க சூளையில வேலை செய்யறவ. அவ யார் தெரியுமா? நான் செட் பண்ண ஆள் தான். உங்க பையன் திருந்திட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவளை செட் பண்ணி அனுப்பி வச்சா மொத பால்லே உங்க பையன் டக் அவுட். உங்க புள்ள இன்னும் திருந்தலங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. இந்த லைஃப் டெலிகாஸ்ட் எப்படி இருக்கு? எப்படி உங்க புள்ள காவியாக்கு உண்மையா இருப்பேன், காவியா விருப்பப்படி வாடுறதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம் சொல்லி சொன்னாரா? இந்த மாதிரி போய் சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நேர்ல போய் உங்க புள்ளைக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா? நாம நேர்ல போயே ஆகணும். உங்க புள்ள சட்டைய புடிச்சு நான் கேள்வி கேட்டே ஆகணும். போலாமா? வாங்க. கோர்ட்ல தான் கேஸ வாபஸ் வாங்கிட்டா, அதுக்கப்புறம் விவாகரத்துக்கு பேச்சுக்கு இடமே இல்லல்ல. அதான் அந்த கேஸ வாபஸ் வாங்கிடலான்னு இருக்கேன். சேது ஐயா, என் சாமி, காலையில இருந்து கவுளி சத்தம் கேக்குதே. அப்படி என்ன நல்ல விஷயம் நடக்க போதோன்னு நினைச்சேன். நீ சொன்ன விஷயம் என் மனச குளிர வச்சிருச்சியா. என் குலசாமி, என் ராசா, நீ நல்லா உடனே அந்த கேஸ வாபஸ் வாங்கிறியா? அதுக்குண்டான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடு. இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் எங்க குடும்பத்துக்கு சரி வராது. நான் என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லி அந்த கேஸ வாபஸ் வாங்கிறியா? அப்பதான் எதுக்கு அழுவுற? சந்தோஷத்துல தாண்டா அலற. நீ சொன்னதை கேட்டு என் கண்ணே கலங்குது. அதை எப்படா அணை போட்டு தடுக்கிறது? என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? தமிழுக்கு வயிறு கொஞ்சம் வளர்ந்துருச்சுல அப்பதா? ஆமாய்யா, மனசு குளிர்ற மாதிரி அம்புட்டு நல்ல விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. என்னைக்கு இந்த சந்தோஷம் இந்த வீட்டுல நிலைச்சு இருக்கணும்யா. பெரிய வந்த கருப்பு சீலக்காரி இந்த குடும்பத்தை காப்பாத்தாத்தா. உன் கை எவ்வளவு சாஃப்டா இருக்கு மயிலு. சும்மா ஏதாவது சொல்லாதீங்க ஐயா. கல்ல இருக்க கை எப்படி சாஃப்டா இருக்கும்? மண்ணுலயும் கல்லுலயும் வேலை பார்த்து காய்ச்சி போய் கரடு முரடா இருக்கிற கைய சாஃப்டா இருக்குன்னு சொல்றீங்களே. எனக்கு சாஃப்டா இருக்கு மயிலு. ஐயோ மயிலு, நீ போய் வேலைய பாரு. மயிலு போன்றல, மயிலு போ மயிலு, போ 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 மயிலு, போ மயிலு, போ சொல்றல, போ மயிலு, மயிலு போன்றல, நிக்காத, போ மயிலு. மயிலு அக்கா, இங்க வா. இதோ வரேன்க்கா. என்ன ராஜா பாக்குற? என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையா? உனக்கு தினம் கருவாட்டு குழம்பும் தாழ முட்டையும் கொண்டு வந்து கொடுத்தாலே இந்த மயிலு. இவள ஓ ஆள்னு நினைச்சியா? இவ ஓ ஆள் இல்ல ராஜா, என்னோட ஆளு. ஏதோ நீ திருந்திட்ட, நல்லவனா மாறிட்ட, ராப்பகலா சிங்க சூழ்நிலை உழைச்சிட்டு இருக்க, அது இதுன்னு சொல்லி ஏதோ ஓவரா சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா நீ உண்மையிலேயே திருந்திட்டியா இல்ல நாடகம் போட்டுட்டு இருந்தியான்னு செக் பண்றதுக்காக இந்த மயில நான் உனக்கு செட் பண்ணேன். இது தெரியாம நீ இப்படி முத பால்லயே அவுட் ஆயிட்டியே ராஜா. எந்த பொண்ணை பார்த்தாலும் ஒரே டயலாக், கை சாஃப்டா இருக்கு, காலு சாஃப்டா இருக்குன்னு. ஏண்டா உனக்கு வர எதுவுமே யோசிக்க தெரியாதா? இப்பதான் 10 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிருக்க. அந்த கல்யாணத்துல ஊரறிய அசிங்கப்பட்டு
அதுக்கு தினம் ராத்திரி தானே நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் உனக்கு புத்தி வரல. இந்த மயில்னு ஒருத்தி கருவாட்டு குழம்பு கொண்டு வரேன்னு சொன்னா அப்படியே அவ மேல காதல் பொங்கிரும்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க செங்க சூழலையே வேலை பார்த்துட்டு இப்படி ஒரு வேலை பார்த்திருப்ப நீ. இதுல மேஸ்திரிய கரெக்ட் பண்ணி வேலை செய்யாம ஏமாத்திட்டு வேற இருக்க. உன்னெல்லாம் இன்னும் எவ்வளவு தாண்டா அடிக்கிறது? ஃப்ராட். உன்ன அடிக்கிறதுக்காக உன் மேல என் கைப்படும் நினைச்சா கூட எனக்கு அருவருப்பா இருக்குடா. அம்மாடி தாய் குழமை 2 பேரும் என்ன அப்படியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? அம்மா ஹேய் வாயை மூடிட்டு பேசாம இரு. தம்பி தம்பி நம்மளுக்கு வக்காலத்து வாங்க அவ்வளவுதான் சொல்லு. ஏண்டா கல்யாணத்துக்கு முதல் நாள் தானே உன்னை செருப்பால அடிச்சேன். அப்படி இருந்து உனக்கு புத்தி வரலையா? நம்ம அது வந்து ஏண்டா ஏண்டா ஏன் இப்படி ஏண்டா ஏன் இப்படி பண்ற? இது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஏண்டா நான் இது செத்துலாம் போல இருக்கு. இவ கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் எனக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கு. ஏண்டா ஏன் இப்படி இருக்க? இல்லம்மா கொஞ்சமா நான் சொல்றது கேக்குறியா நீ? வணக்கம். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். பரவாயில்ல, சொல்லுங்க என்ன விஷயம்? அது வந்து மாப்பிள்ளை அந்த நல்ல விஷயத்த உங்க வாயால சொல்லிருக்கமா? சார், என் மனைவி தமிழ்ச்செல்விய விவாகரத்து பண்ணணும்னு சொல்லி கேஸ் கொடுத்திருந்தாங்கல்ல. அதான் உங்களை 6 மாசம் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு அதுல 3 மாசம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா. இப்போ அதுல என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல சார். அது சேது என்ன சேது யோசிக்கிற? என்னன்னு சொல்லியா? சொல்லுங்க சார். என் மனைவி விவாகரத்து பண்ணணும்னு கொடுத்த கேஸ நான் வாபஸ் வாங்கலான்னு இருக்கேன். ஆமா சார், என் மகளை விவகாரத்து பண்ணுங்கிற எண்ணத்தை என் மாப்பிள்ளை கைவிட்டார். அதனாலதான் உடனே இந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னு அவர் முடிவு எடுத்துக்கிறார். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அந்த கேஸை வாபஸ் வாங்க உதவி பண்ணணும் சார். சார் எவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸை வாபஸ் வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாபஸ் வாங்கிக்கலாம் சார். எப்ப மனசு எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது சார். இப்ப என் மாப்பிள்ள நல்லபடியா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு. தான் செஞ்ச தப்புக்கு மனைவி கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டாரு சார். அவர் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறப்ப அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். நிறைய பேரு நாங்க தான் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லி விவாகரத்து கேக்குறோம்ல. கேட்கும் போதே விவாகரத்து கொடுத்துட வேண்டியதானே. அதுல தேவையில்லாம 6 மாசம் சேர்ந்து வாழு, 1 வருஷம் சேர்ந்து வாழுன்னு கோர்ட் எங்க நேரத்தை வீணடிக்குதுன்னு கோவப்படுவாங்க. ஆனா கோர்ட் ஒரு திருமண வாழ்க்கையை எதுக்காக சீரியஸா எடுத்துக்கிறாங்க, எதுக்காக அந்த 6 மாச கால அவகாசம் கொடுக்கறாங்கன்றதுக்கான ஒரு மிகச்சரியான உதாரணம் தான் இது. ஏதாவது மனசு நோக்கக்கூடிய விஷயமோ இல்ல ஏதாவது கோவம் தரக்கூடிய விஷயமோ நடந்ததுன்னா அந்த கொதி மனநிலையில உன்னோட நான் சேர்ந்து வாழ மாட்டேன், உன்னை உடனே விவாகரத்து பண்ண போறேன்னு முடிவெடுத்து கோர்ட்ல வந்து கேஸ் கொடுத்தாரோம். ஒரு 6 மாசம் சேர்ந்து வாழுங்கன்னு கோர்ட்ல சொல்றப்ப அந்த கால அவகாசம் தான் சம்பந்தப்பட்ட 2 பேருக்கும் ஒரு சின்ன புரிதலை உண்டாக்குறதுக்கான கால அவகாசம். ஐயோ நம்ம இங்கே தப்பு பண்ணிட்டோம், தப்பா நினைச்சிட்டோம், ஆனா தப்பு அவங்க மேல இல்ல நம்ம மேலதான் இருக்கு போல, நாம தான் திருத்திக்கணும். இல்ல ஒருவேளை அவங்களே தப்பு செஞ்சிருந்தாலும் அது மன்னிக்க கூடிய தப்பு தான், என்னால அவங்கள மன்னிக்க முடியும்னு நம்ம மனசுல உணர்றதுக்கான அவகாசம் தான் இது. முதல்ல நீங்க வந்தப்போ உங்க மனைவி மேல எவ்வளவு கோவமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு உங்க மாமனாரோட வந்து உட்காந்து கேஸ வாபஸ் வாங்க போறேன்னு சொல்றீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு உங்க மனசை மாத்தக்கூடிய சம்பவங்கள் காலப்போக்குல நிறைய நடந்திருக்குன்னு.